அழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள் தனிலும் வாழ்வான நாள் நமக்கு வன்னுலகீர் ஏழ்பாறுமுய்ய எதிராசருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று சுவாமி மனோள மாமுனிகள் எம்பெருமானாரின் வைபவத்தை ரொம்ப கொண்டாடி பேசுகிறார். அப்படிப்பட்ட அனைத்துலகும் வாழ பிறந்தவரான எம்பெருமானார், அதாவது ராமானுஜர், அவர் அவதரித்தது சித்திரையில் திருவாதிரை என்று எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அவர் இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் அர்ச்சா விக்கிரகத்தில் எழுதியிருக்கார். அவருடைய பிறந்த இடமான ஸ்ரீபெரும்புதூர், அந்த இடத்துல அர்ச்சா விக்கிரகத்திலே நமக்கு சேவை சாய்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். இந்த எம்பெருமானார், அதாவது ராமானுஜர், 120 வருடங்கள் இந்த உலகத்திலே, நில உலகத்திலே இருந்தார் அப்படின்னு நம்ம குரு பரம்பரை நூல்கள் மூலமாக நாம் அறிகின்றோம். கடைசியில், அதாவது அவர் இருக்கக்கூடியதான இந்த சர்மதசைனா கடைசி காலம், இறுதி காலம்னு சொல்லுவார். அந்த இறுதி காலத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்போது இவர்களுடைய சிஷ்யர்களான கூரத்தாழ்வான், முதலியாண்டான் மற்றும் உண்டான பிள்ளை விரங்காவள்ளிதாசர் அவர்கள்லாம் இவருக்கு முன்னாடியே பரமபதத்துக்கு போய்விட்டார்கள். அப்போது இவர் கூட இருந்தது யார் யாருன்னு பார்த்தோன்னாக்கா, இவருடைய தம்பியாரான எம்பார் இருந்தார். அப்புறம் கூரத்தாழ்வானுடைய குமாரரான பட்டர் அவர் இருந்தார். அதற்கப்புறம் முதலியாண்டானுடைய குமாரரான கந்தாடை ஆண்டான், இவர்கள்லாம் இருந்தார். கந்தாடை ஆண்டானுக்கு ஒரு யோசனை ஒன்று தோணித்து. என்ன யோசனை அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எம்பெருமானாரை ரொம்ப அழகாக சேவிச்சுட்டு இருக்கோம். அவருடைய திருமேனிகள்லாம் ரொம்ப சேவிச்சுண்டு அவருக்கு உண்டான கைங்கரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி வரக்கூடியதான சந்ததிகள் அவர்கள்லாம் எம்பெருமானாரை சேவிக்கணுமே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு என்பதை கண்டறிந்தார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இதை சுவாமி ராமானுஜரிடம் தெரிவித்தார் அந்த கந்தாடை ஆண்டான். பின்னாடி வரக்கூடியதான வாரிசுகள், பின்னாடி வரக்கூடியதான சன்னதிகள்லாம் உங்களுடைய திருமேனிகளில் வந்து திருமேனியை சேவிக்கணும். அதற்கு உண்டான ஒரு வழி எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னாக்கா, உங்களுடைய பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூரில் நீர் இப்போ இருக்கக்கூடியதான விக்கிரகம், உம்முடைய திருமேனியை அப்படியே ஒரு சிலையாக வடித்து அந்த ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார். ராமானுஜரும் அவருடைய இதற்கு இசைவு தெரிவித்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்தபதியை கூட்டு வர வைத்தார். அந்த ஸ்தபதியை கூட்டு வர வைத்து தான் உகந்த திருமேனி, அதாவது எம்பெருமானார் தானே உகந்த திருமேனி அப்படின்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடியதான திருமேனியை வடித்தார்கள். அவரே அதற்கு ஒரு நாளும் ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது தை மாசத்தில் வரக்கூடியதான புஷ்ய நட்சத்திரத்திலே அந்த திருமேனியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று எம்பெருமானார் அவரே இந்த நாளையும் குறித்து கொடுத்தார். அந்த திருமேனி பிரதிஷ்டை செய்யும் சமயத்தில் என்னாச்சு அப்படின்னாக்கா, எம்பெருமானார் அவரால் ராமானுஜருடைய திருமேனியிலே, அதாவது இருக்கக்கூடியதான உடம்பிலே ஒரு அசக்தி உருவாச்சு. அசக்தினா ஒரு முடியாமை, இயலாமை உருவாக ஆரம்பித்தது. அதற்கு பிற்பாடாக கிட்டத்தட்ட 1 மாத காலத்திலே அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்று நம்ம குரு பரம்பரா நூல்களில் நாம் அறிகின்றோம். எம்பெருமானாருக்கு மொத்தமாகவே 3 திருமேனி என்று சொல்லுவார்கள் நமது பெரியோர்கள். முதலிலே தமருகந்த திருமேனினா அங்கே திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமானாருடைய திருமேனி. அந்த திருமேனி எப்போ உருவாச்சு அப்படின்னா, எம்பெருமானாருடைய காலத்திலேயே அந்த திருநாராயணபுரத்துலேருந்து அவர் ராமானுஜர் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம், நாங்கள் உமக்கு உண்டானதான கைங்கரியங்கள்லாம் செஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம், உங்கள் ஞாபகமாக அடியவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ன உடனே எம்பெருமானார் அப்போது ஒரு சிலையை வடித்து, அது தமர் உகந்த திருமேனி, அதாவது அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் உகந்த திருமேனி, அது தமர் உகந்த திருமேனி. அதற்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் இன்றைக்கி நாம் சேவிக்கக்கூடியதான எம்பெருமானார், அந்த எம்பெருமானாருடைய திருமேனி என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமானார் தானே உகந்த திருமேனி, அதாவது ராமானுஜர் தானே உகந்த திருமேனி, தான் உகந்த திருமேனி. அதற்கு மேற்பட தானான திருமேனி அப்படின்னு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமானாரை
நாம் இன்றைக்கும் நம்பெருமாள், அதாவது திருவரங்கம் அரங்கநாதர் பெருமாள் சன்னதியிலே எழுந்தருளிருக்கக்கூடியதான எம்பெருமானாரை நாம் அனுதினம் சேவிக்கின்றோம். அந்த எம்பெருமானாரை தானான திருமேனி என்று 3 திருமேனிகள் ரொம்ப பிரசித்தம். இந்த குரு புஷ்யம் அப்படின்னாக்கா என்ன சுவாமி இது குரு புஷ்யத்துக்கு உண்டான ஏற்றம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள்லாம் இருப்பாள். இந்த புஷ்யத்துக்கு உண்டான தேவதை யாருன்னு பார்த்தானாக்கா அதுதான் ப்ரகஸ்பதி. ப்ரகஸ்பதி யாருன்னா அவர் தான் தேவகுரு. அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா குரு புஷ்யம், அதாவது உத்தராயண காலம், அதாவது தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதத்தில் முதல்ல வரக்கூடியதான புஷ்ய நட்சத்திரம், இது ஒரு புண்ணிய காலம் என்று வடதிசையில் உள்ளவர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுவார். அப்பேற்பட்ட நன்னாளில் ராமானுஜருடைய திருமேனியை ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்விச்சார். சரி, இந்த குரு புஷ்ய உற்சவம் முன்னாளில் 10 நாட்கள் நடைபெற்றது. அதற்கு பிற்பாடாக இப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா 3 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். திருவாதிரை, புனர்பூசம், புஷ்யம் என்று 3 நாட்கள் இந்த உற்சவமானது நடக்கிறது. நித்தியம் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா சுவாமி காலத்தால் அங்கேருந்து கிளம்பி சன்னதியிலேருந்து கிளம்பி வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி சுவாமிக்கு வீதி புறப்பாடு உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். கார்த்தால் மத்தியானம் திருப்பியும் சன்னதிக்கு திரும்பின உடனே திருமஞ்சனம், திருமண்காப்பு, திருப்பாவை சேவை அதெல்லாம் நடந்து சாயங்காலம் திருப்பியும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதே உற்சவ புறப்பாடு திருப்பியும் மறுபடியும் உற்சவத்தில் புறப்பாடு கண்டருள்வர். அதற்கு பிற்பாடாக திருவாய்மொழி சேவாகாலம் அங்கே நடக்கும். அது முடிஞ்சு சுவாமி இந்த ஏகாந்த சேவை என்ற ஒரு உற்சவத்தை வைபவத்தை கண்டருள்வார் சுவாமி. இந்த ஏகாந்த சேவையானது எப்பப்பெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, சுவாமியினுடைய அவதார உற்சவம், அதாவது சித்திர திருவாதிரை முன்னே சொன்னோமே, அந்த முன்ன சொன்ன சித்திர திருவாதிரையில் முதல் 9 நாட்கள் இந்த ஏகாந்த சேவை என்பது நடக்கும். அதற்கு பிற்பாடாக இந்த 3 நாட்கள், அதாவது இந்த குரு புஷ்ய உற்சவத்தில் இந்த 3 நாட்கள் இந்த ஏகாந்த சேவையானது வைபவமானது நடக்கும். அதற்கு பிற்பாடாக கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரம் தை அஸ்தம், அன்றைய தினம் ஏகாந்த சேவை சுவாமி கண்டருள்வார். அதற்கு பிற்பாடாக மணாவள மாமணிகள் சாத்துமுறை, அது ஐப்பசியில் வரக்கூடியதான மூல நட்சத்திரம், அன்றைய தினம் ஏகாந்த சேவை கண்டருள்வார். அதற்கு பிற்பாடாக பிள்ளலோகாச்சாருடைய சாத்துமுறை, அது ஐப்பசியில் திருவோணம், அன்றைய தினம் மட்டும்தான் ஏகாந்த சேவை கண்டருள்வார். ஏகாந்த சேவை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சுவாமிக்கு நிறைய புஷ்பங்கள் புஷ்ப மாலைகள்லாம் சாத்தின்னு இருப்பாள். சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இந்த ஏகாந்த சேவையில் அந்த புஷ்ப மாலைகள்லாம் களைஞ்சி ஒரு திருமேனியில் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா வெறும் பூச்சரத்தை மட்டுமே சாத்தி ரொம்ப அழகாக நாமெல்லாம் மிக அருகாமையிலே எம்பெருமானாருடைய அந்த திருமேனியை சேவிக்கலாம். இந்த ஏகாந்த சேவைக்கு உண்டான விசேஷம் என்ன அப்படின்னா, நம்பெருமாள் எப்படி 4 கதிகள் உண்டோ அதே கதிகளில் எம்பெருமானார் இங்கே நமக்கு கண்டருள்வார். முதல்ல கிளம்பும்போது என்ன கதி அப்படின்னாக்கா, கார்த்தால சன்னதியிலேருந்து கிளம்பும்போது சிம்ம கதியில் இந்த உடையவர் எழுவர் சிங்கம் எப்படி தன்னுடைய குகையிலேருந்து வெளில வருமோ அப்படி எம்பெருமானார் தாமே அந்த சன்னதியிலேருந்து கிளம்பும்போது சிம்ம கதியில் வருவர். அதற்கு பிற்பாடாக என்ன அப்படின்னாக்கா யாக்ரகதி, யாக்ரகதினா புலியினுடைய கதி, புலியைப் போலே எம்பெருமானார் இந்த மங்களாசாசன சமயத்திலே எழுந்தருள்வார். அதற்கு பிற்பாடாக காளையைப் போலே இந்த ஏகாந்த சேவை சொல்கிறேனே, ஏகாந்த சேவையில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு படியேற்றம் என்ற ஒரு வைபவம் நடக்கும். முதல் 3 படிகளில் கற்பூர ஆர்த்தி பண்ணுவா சுவாமிக்கு. அந்த சுவாமி சமயத்தில் அந்த கற்பூர ஆர்த்திக்கு ஏற்ற மாதிரியே இந்த சுவாமியினுடைய எழுந்துருள செய்வார்கள் அங்கே இருக்கக்கூடியதான கைங்கரிய பரர்கள். இதெல்லாம் முடிந்த பிறப்பு அந்த படியேற்றமான சமயத்தில் சுவாமி எப்படி எழுந்தருள்வார் அப்படின்னா ஒரு காளையை போலே எழுந்தருள்வார். அது ரிஷபகதி என்று சொல்லுவார்கள். அதற்கு மங்களாசாசனம்லாம் முடிந்த அப்புறம் சுவாமி என்ன கதின்னு அப்படின்னாக்கா, திருப்பி சன்னதிக்கு போகும்போது ஒரு பாம்பானது எப்படி தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகுமோ அப்படி சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஒரு சர்ப்பம் போலே மறுபடியும் எழுந்தருள்வார். இந்த 4 கதியை யாரிடத்துல காணலாம் அப்படின்னா, ஒன்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான நம்பெருமாள் இடத்துல காணலாம், 2வதாக நம்மளுடைய சுவாமி ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானாரிடத்திலே காமிக்கலாம். மேலே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, சுவாமி தாமே அவருடைய அபிமானம் பண்ண திருமேனியால் இல்லை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் இந்த மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து மாசி மாதம் வரைக்கும் நம்ம உடம்புல எத்தனை நாள் குளிர் தெரியுதோ அத்தனை நாட்கள் சுவாமிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, சுவாமிக்கு சால்வை தான் சாத்தியிருப்பார்கள். சால்வையை சாத்தியிருப்பா, வெந்நீரில் தான் திருவாதாரணமாகும். ஒரு திருமஞ்சனமானால் கூட எம்பெருமானாருக்கு வெந்நீரில் தான் ஆகும். அதற்கு பிற்பாடாக வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாக்க சுவாமி சந்தனம் திருமேனியில் சந்தனம் சாதிக்காத நாளே கிடையாது. நித்தியம் சந்தனம் சாத்திண்டு இந்த குளிர்காலத்துக்கு என்னென்ன உண்டு, அதாவது வெயில் காலத்துக்கு என்னென்ன உண்டோ உடம்பை எப்படியெல்லாம் அந்த உஷ்ணத்தை தணிப்போமோ அதே மாதிரி பார்த்து எம்பெருமானாருக்கு இத்தகைய கைங்கரியங்கள் செய்தருள்வார்கள் அங்கே இருக்கக்கூடியதான கைங்கரியப்பவர்கள். இந்த ஏகாந்த சேவையானது
ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் ஒவ்வொரு பெருமக்களும் ஒவ்வொரு பக்தரும் நிச்சயமாக அவருடைய வாழ்விலே ஒரு தடவை நிச்சயமாக சேவிக்கக்கூடியதானது இந்த ஏகாந்த சேவை. அத்தகைய சேவையினை சேவித்து எல்லாம் வல்ல எம்பெருமானாரின் திருவடிகளை நாம் பற்றுவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவயத்மனஹ காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள் தனினும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாறுமைய எதிராசொல் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை.